Good morning. This is Dr. Jagannathan. We are discussing the problems of the heart under the headline Know Your Heart. So now we have already discussed two topics. Today we are going to discuss about the third topic in the series Your Heart. So today we are going to discuss about what are all the diseases that can affect heart, cardiac diseases. Just like any other organ in the body, heart can also be affected by so many problems, so many diseases. In this topic, in this discussion, we are going to talk only about what are all the diseases that can affect the heart and how they affect the heart and how it affects the structure of the heart, how they affect the function of the heart, and overall how the diseases of the heart impair or impede with the normal functioning of the human body. Because heart is the fundamentally primary organ of the body. So when the heart is diseased, so many functions will be affected. So all these things we are going to discuss. But in today's topic, we are going to enumerate and just know basic things about what are all the heart diseases that will affect the heart. They are called the diseases of the heart. Today's topic is diseases of the heart. So now I will switch out to Tamil. இப்போ எனக்கு இருதயத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள். நம்ம இருதய நோய்னு சொன்னோம்னா இருதய நோய் 100 இருக்குது, பல விதங்களில் இருக்குது. ஏன்னா இருதய நோய்கள் பல நிலைகளில் பாதிக்கலாம். இப்போ எந்த ஒரு வியாதியுமே எடுத்துட்டிங்கன்னா, ஒரு உறுப்பை எடுத்திங்கன்னா அந்த வியாதிகளை நம்ம ஒரு கிளாஸிஃபை பண்ணோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது முதல்ல கஞ்சனிட்டல் அப்படின்னா பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள். அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்ரி, அதாவது தொற்று நோயால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் ட்ரொமேட்டிக், அதனால் அது ஒரு காயத்தினால் இன்ஜுரினால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் நியோபிளாஸ்டிக், இந்த கேன்சர் டைப் இருக்கு இல்லையா, அது நியோபிளாஸ்டிக். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறது இம்யூனலாஜிக்கல் டிசார்டர்ஸ். அதுக்கப்புறம் மிசலேனியஸ் அப்படின்னு 6 வகையாக நம்ம நோய்களை பிரிக்கிறோம். இதை கஞ்சனிட்டல், இன்ஃப்ளமேட்ரி ஆர் இன்ஃபெக்டிவ், ட்ரொமேட்டிக், அப்புறம் மெலிக்னன்ட், அதாவது அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கேன்சர் டைப், அதாவது மெலிக்னன்ட் அப்படின்னு. அது நியோபிளாஸ்டிக்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறது இம்யூனலாஜிக்கல், இந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, தடுப்பு சக்தி, அதில் வரக்கூடிய நோய்கள். அப்புறம் கடைசியாக மிசலேனியஸ், இது எளிமையே சேராத நோய்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இருதயத்திலையும் இந்த 6 விதத்திலும் இருதயம் பாதிக்கப்படலாம். 1. 2வது, இப்போ இருதய வியாதிகளை இருதயத்தை பொறுத்த வரைக்கும் இருதயத்தை பாதிக்கக்கூடிய வியாதிகள். அப்புறம் இது ஸ்ட்ரக்சர், இருதயத்தினுடைய பகுதிகளை பாதிக்கக்கூடிய வியாதிகள். இன்னொன்று இருதயத்தினுடைய செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய வியாதிகள். இது ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ். ஒன்று ஸ்ட்ரக்சரல் டிசார்டர்ஸ், இன்னொன்று ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் அடிக்கடி பேச வேண்டியிருக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சரல் டிசார்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் சொல்லியிருக்கோம். ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குது. அதில் அயோட்டான்னு பெரிய ரத்தக்குழாய் வெளியில் போகுது. அது மாதிரி 2 வீணைக்கவாக சேருது. அப்புறம் பல்மனரி லங்ஸிலேருந்து ரத்த குழாய்கள் வருது, லங்ஸுக்கு குழாய் போகுது. இந்த மாதிரி ரத்த குழாய்கள் இருக்குது. அப்புறம் இந்த இருதய தசைகள் இருதயத்தினை சுவர்களை எடுத்திங்கன்னா அது 3 லேயர் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று எண்டோகார்டியம், மயோகார்டியம் அண்ட் எபிகார்டியம். இந்த 3 லேயர் இருக்குது. இதுக்கு வெளியில் ஒரு உரை இருக்குது, அது பெரிகார்டியம்னு பேர். இப்படி ஹார்ட்டை மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி பலவிதமான பகுதிகள் இருக்குது. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வியாதினால் பாதிக்கப்படலாம் இல்லையா. அதனால் பெரிகார்டியத்தில் வியாதி வரலாம், மயோகார்டியத்தில் வியாதி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மயோகார்டியம் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம் இல்லையா, அது இதயத்தின் மயோகார்டியம் தசையில் வர்றது. அது எண்டோகார்டியத்தில் வரலாம், எண்டோகார்டைட்டிஸ்னு அதில் இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்புறம் இரத்த குழாயில் அயோட்டாவில் வரலாம். அது இல்லாமல் இந்த வேல்வ் சொன்னோம் இல்லையா, கதவுகள் சொன்னோம், அதில் வியாதிகள் வரலாம். அப்படி அது மாதிரி இது ஸ்ட்ரக்சர், அந்த இதயத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சரில் வியாதிகள் வரலாம். அப்புறம் ஃபங்க்ஷன், இதயம் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது துடித்து ரத்தத்தை வெளியில் அனுப்புது. அதில் இந்த துடிப்பு அதிகமாகலாம், துடிப்பு குறையலாம். அப்புறம் இருதயம் துடிக்காமலே நின்று போகலாம். அது மரணத்தை தான் ஏற்படும். அது இல்லாமல் இந்த இரத்த கொதிப்பை இருதயம் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னோம். இந்த இரத்த கொதிப்பில் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் இருதயத்தின் மாறுபாட்டினால் வரலாம்.
அது எதனால் காட்டிங்கன்னா இருதயத்தினுடைய தசைகள் வந்து வீங்கி போனதுனால, அது ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தசைகள் பெருகி விடுறது. இன்னொன்று வந்து அந்த தசைகள் வீக் ஆகிட்டு பலூன் மாதிரி அப்படியே உப்பிடும். அந்த தசைகள் வந்து இது இப்படி இருக்கிற விரதம் அப்படியே உப்பிடும். அது வந்து டைலட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதுக்கு வந்து ஒன்று வந்து ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி அப்படின்னு பேர். அதனால் இன்னொன்று வந்து டைலேட்டிவ் கார்டியோமயோபதி அப்படின்னு பேர். இந்த மாதிரி அந்த நிலைகளில் வந்து வியாதிகள் வரலாம். இப்படி பல விதமான வியாதிகள் இருக்கலாம். நம்ம எல்லா வியாதிகளும் அது என்யூமரேட் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. இவ்வளோ வியாதிகள் இருக்குது. ஆனால் அது எல்லா வியாதிகளும் எல்லோருக்கும் எல்லா நிலைகளும் வரக்கூடிய வியாதிகள். அதுதான் முக்கியமான விஷயம். இது எதுவுமே ரேர் கிடையாதுங்க. அதே மாதிரி இப்போ நியோபிளாஸ்டிக் வந்து அந்த இருதயத்தில் வந்து கேன்சரும் வரலாம். அந்த இருதய தசையில் கேன்சர்லாம் வரலாம். பட் அதெல்லாம் ரேர் கொஞ்சம், அதனால் வரலாம். அதுக்கப்புறம் பெரிகார்டியத்தில் நீர் கட்டிக்கலாம், பெரிகார்டியல் ஃபியூஷன் வரலாம். இப்படி பலவிதமான நோய்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து இந்த நோய்களை வந்து அதை வந்து நம்ம இதை வந்து நம்ம ஒரு ப்ராடாக நம்ம முதல்ல பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கனாக்கா, முதல்ல வந்து ஏன்னா இப்போ நம்ம எல்லா வியாதிகளும் பார்த்தோம்னா இப்போ சொல்லி முடியாது, பேச முடியாது, அது தேவையே இல்லைன்னு நினைக்கிறோம். இப்போ வந்து நம்ம அதை வந்து நம்முடைய ப்ராக்டிக்கலாக என்னென்ன கிளாஸிஃபிகேட் பண்ணுறோன்னு சொன்னால், முதல்ல கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்ன்னு சொல்கிறோம். கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்னால் நம்ம சொல்லியிருக்கோம், இருதயத்துக்கு ரத்தத்தை சொல்லக்கூடிய இரத்த குழாய்கள். அதில் வந்து வியாதி, அதில் என்ன வரும், முக்கியமாக அடைப்பு வரும். அந்த அடைப்பு வரலாம். அடைப்பு வரும்போது என்ன பண்ணும், ரத்த ஓட்டம் குறையும். அதனால் இஸ்கீமியாங்கிற நெஞ்சு வலி வரலாம். அதிகமானாக்கா மூச்சு திணறல் மற்ற இடர்பாடுகள்லாம் வரும். ஒரு நிலையில் மொத்தமாக அடைபட்டு போனால் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அப்புறம் இருதயமே நின்று போகலாம். அது வந்து ஒன்று. அது வந்து கொரோனரி ஆர்ட்ரிடிஸ். அப்புறம் அரீத்மியானா ரிதம்னா தெரியும், ரெகுலராக இருக்கிறது இல்லையா. ஒரு ரிதம் பண்ணோன்னா ரெகுலராக இருக்கும். அரீத்மியானா ரிதம் இல்லாமல் போகிறது. நம்ம இருதயம் வந்து துடிப்பு வந்து ஒரு ரிதமாக இருக்கும். லப் 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 அப்படிங்கிற அந்த இருதயம் அந்த ரிதம் மாறவே மாறாது. அந்த ரிதம் மாறிச்சுன்னா அதுக்கு அரீத்மியான்னு போகிறது. ரிதம் இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம். ரிதம் இல்லாமல் போனால் என்னான்னு கேட்டிங்கன்னா, துடிப்பு அதிகமாகலாம். அதுக்கு வந்து அது அதிகமாச்சுன்னா அதுக்கு வந்து துடிப்பு, அதுக்கு டாக்கி கார்டியா அப்படின்னு பேர். இந்த டாக்கி கார்டியா அது இன்னும் போனோம் அப்படின்னா இப்போ ஃப்ளட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் அப்படியே இப்படி இதுதான் துடிப்பு. வேகமாக துடிச்சுன்னா இது வந்து டாக்கி கார்டியாங்கிறோம். இது வந்து இப்படின்னா ஃப்ளட்டருங்கிறோம். அப்புறம் ஃபிப்ரிலேஷன் பேர். அப்படி ஆடுறதே தெரியாது. இந்த மாதிரி 4 நிலைகளில் வந்து வரலாம். டாக்கி கார்டியா வரலாம், ஃப்ளட்டர் வரலாம், ஃபிப்ரிலேஷன் வரலாம். அப்புறம் கடைசியாக வந்து ஸ்டாண்டில், அது நின்று போயிடலாம். அது வந்து இது வந்து துடிப்பு அதிகமாகிடுச்சு. இருதய துடிப்பு குறையிறது, அதுக்கு பிராடிகார்டியான்னு பேர். எப்படின்னா, நம்முடைய துடிப்பு வந்து 80 இருக்கணும்னு சொல்லலாம். ஒரு எப்பொழுதும் ஒரு 60 to 90, 80ன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக. 80 இருந்துக்கும். 80க்கு 100க்கு மேலே போனால் டக்கி கார்டியாங்கிறோம், 60 கீழே போனால் பிராடிகார்டியாங்கிறோம். அது வந்து அதில் வந்து அதுலேயும் பிளாக்னு சொல்லுவோம். அது ஹார்ட் பிளாக்னு சொல்லுவோம். இருதயத்தில் அது வந்து துடிப்பே பிளாக் ஆகிடுறது. அது வந்து அதில் 3 இருக்குது. ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்னு இருக்குது. இந்த பிளாக்கும் ஒரு நிலைக்கு மேலே வந்து 35க்கெல்லாம் கீழே பிளாக் போச்சுன்னா இருதயம் நின்றுவிடும், மரணம் ஏற்படும். அது வந்து அடுத்தபடி வந்து இது வந்து ரெண்டாவது வந்து எரித்மியா சொன்னோம். மூணாவது வால்வ் டிசீஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, 4 வால்வு இருக்குன்னு சொன்னோம் இருதயத்தில். 2 ஆர்டிக்கல், 2 லெஃப்ட் சைடில் 2 வால்வ், ரைட் சைடில் 2 வால்வ். லெஃப்ட் சைடில் வந்து 2 ஆர்டிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலும் இடையில விடுது மைட்ரல் வால்வ். அப்புறம் வென்ட்ரிக்கலுக்கும் அயோட்டாக் வால்வ் வந்து அயோட்டிக் வால்வ். ரைட் சைடில் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் ரைட் ஆர்டரிக்கும் ரைட் வென்ட்ரிக்கலும் உள்ளது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். அந்த அங்கிருந்து ரைட் வென்ட்ரிக்கிலேருந்து பல்மனரி ஆர்டரிக்கு போகிற வால்வ் வந்து அது வந்து பல்மனரி வால்வ். இப்போ இந்த 4 வால்வ் இருக்குது. இந்த 4 வால்வுலேயும் வியாதிகள் வரலாம். இதை நம்ம வால்வர் டிஸ் ஒரு நாளைக்கு தனியாக பார்க்க போகிறோம். அந்த வால்வுகள், ஏன்னா வால்வு நம்ம சொல்லியிருக்கோம், அது ஒரு பக்கமாக திறக்கக்கூடியது. அது அடுத்த பக்கம் திறந்துச்சுன்னா என்னாகும், ரத்தம் வந்து இந்த பக்கம் தான் போகணும். அது இப்போ இந்த கதவு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த வால்வு இப்படி இருக்குது, ரத்தம் வந்தால் இப்படி தான் போகணும். இப்போ இங்கேருந்து இப்படி போனால் அடைச்சிக்கும். அதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, சில நேரத்தில் இன்காம்பிட்டன்ட் ஆச்சுன்னா இந்த வால்வு, இப்போ ரத்தம் இப்படியும் போகும், அப்புறம் இப்படி தான் இப்படியும் போகும். இந்த வால்வினுடைய ஆக்ஷன் வந்து ஒரு பக்கம் தான் வரணும். அது சமயத்தில் 2 பக்கம் போச்சுன்னா அந்த வால்வுனால வால்வ் டிசீஸ் வரும். அப்புறம் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், நம்ம பிறப்பிலே வர்ற நோய்கள் சொன்னோம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வந்து இப்போ வந்து நிறையா குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் நிறைய கன்ஜெனிட்டல், அதாவது பரம்பரையாக வரக்கூடிய பிறப்பிலே வரக்கூடிய வியாதிகள். அந்த வியாதிகள் வந்து பிறப்பிலே வந்துட்டு
அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் பிறகு ப்ளூ பேபின்னு சொல்லுவாங்க. இந்த உதடெல்லாம் ப்ளூவாக இருக்கும், கொஞ்சம் அழுதாக்கா கையெல்லாம் ப்ளூ ஆகிடும். அது ப்ளூ பேபின்னு சொல்லுவாங்க. அது வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு விளக்கமாக பேச போகிறோம். அதனால் இந்த கன்ஜெனிட்டல் பிறப்பிலே வரக்கூடிய வியாதிகள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்று ஹார்ட் ஃபெயிலியருங்க. ஹார்ட் ஃபெயிலியர், இப்போ ஃபெயிலியர்னால் என்ன? ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான்னா என்ன? இப்போ 10ஆவதுல ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அவன் 11ஆவது போகிறதுக்கு தகுதி இல்லைவன் இல்லையா? ஏன்னா 11ஆவது போகிற தகுதி இல்லைன்னாக்கா அவனுக்கு அந்த திறமை இருக்கணும். அதானே? அந்த திறமை இல்லைன்னா ஃபெயில். அதேமாதிரி ஹார்ட்டு வேலை என்ன? ஹார்ட் வந்து ரத்தத்தை உடலின் பல பாகங்களுக்கு அனுப்பணும். அந்த ரத்தத்தில் ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் இருக்கணும். இதெல்லாம் அனுப்புறது ஹார்ட்டினுடைய வேலை. இது ஹார்ட் செய்யாமல் போச்சுன்னா அதுக்கு தான் ஹார்ட் ஃபெயிலியர்னு பேர். புரியுது உங்களுக்கு? இப்போ எப்படி மார்க் வாங்காட்டி நம்ம ஃபெயிலியர்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இருதயம் தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் போயிட்டால் அதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அதில் லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர், ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது. அதை நம்ம இன்னொருத்தர பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் என்ன? இப்போ அது இன்னும் விளக்கமாக சொல்ல போனோம்னா, இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்பாங்க, அது என்னான்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 5 லிட்டர் ரத்தத்தை வந்து நம்ம ஹார்ட்லேருந்து உடம்பின் பல பாதிகளுக்கு 5 to 6 லிட்டர்ஸ் பர் மினிட். அது வந்து ஒரு 75 பீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 75 பீட்டு, ஒரு பீட்டுக்கும் 75 ml ஆஃப் பிளட் அனுப்பணும். அப்படி பார்த்தீங்கன்னா 5 to 6 லிட்டர் வரும். இதுதான் நார்மல் ஹார்ட் பண்ணுற வேலை. இது நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ இந்த இருதயத்தினுடைய வியாதி காரணமாக, இல்லை முக்கியமாக இருதயத்தினுடைய வியாதி காரணமாக, செயல்பாடுகளின் காரணமாக இதை அனுப்பக்கூடிய ரத்தத்தின் அளவு குறைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 to 6 லிட்டர்ஸ் அனுப்ப வேண்டிய ரத்தம் ஒரு 3.5 to 4.5 லிட்டர்ஸ் தான் போக முடியுது அப்படின்னு சொன்னால் ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும் இல்லையா? ரத்த ஓட்டம் குறைஞ்சா என்ன? அந்த எந்த ஆர்கன்ஸில் உறுப்புகளெல்லாம் ஆக்சிஜன் குறைஞ்சிரும். அது கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் சாப்பாடு குறைஞ்சிரும். அப்போ எல்லாம் சோர்ந்து போயிடும், செயலிழந்து போயிடும். இதுக்கு தான் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு பேர். இதுதான் வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் நிறைய டைப் இருங்க. ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர், அது மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர், ரைட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர், ஃபார்வேர்ட் ஃபெயிலியர், பேக்வர்ட் ஃபெயிலியர், நிறைய ஃபெயிலியர் இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது. நம்ம அதெல்லாம் பற்றி இன்னொரு தடவை விடமாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நம்முடைய உடலுடைய தேவைக்கு வேண்டிய அளவுக்கு இரத்தத்தையும் அதன் மூலமாக ஆக்சிஜனையும் அதன் மூலமாக தேவையான உணவுப் பொருட்களையும் அனுப்ப முடியாமல் இதயம் செயலிழந்து போனால் அதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்னு பேர். மற்றபடி ஹார்ட் பரீட்சைலாம் இதில் ஃபெயில் ஆகலை. அது தன்னுடைய செயல்பாட்டில் இருதயம் அது இழந்து விடுகிறது. அது செயல்பாட்டை அந்த செய்ய முடியாமல் தோற்று போயிடுது, ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து கார்டியோ மயோபதின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கார்டியோ மயோபதி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இருதயம் வந்து ஒரு தசைன்னு சொல்லியிருக்கோம். அது இருதய தசைன்னு பேர். அது வந்து கார்டியாக் மசில் அப்படின்னு பேர். இப்போ தசைகள் நமக்கு இப்போ இங்கே இருக்குது, நம்ம கையில் இருக்குது, இங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் தசைகள் இருக்குது. ஆனால் இருதயத்திலும் ஒரு தசை இருக்குது. ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட். இது எல்லாமே இந்த தசைகள் வேறு, அந்த தசை வேறு. இருதய தசைங்கிறது அந்த அது வந்து கார்டியாக் மசில் அப்படின்னு பேர். இந்த கார்டியாக் மசில் வந்து இந்த சாதாரண இது ஸ்கெலிட்டல் மசில்னு பேர். நம்ம சாதாரண மசில் இருக்குல்ல, அது எலும்போட ஒட்டியிருக்கோம். அதனால் ஸ்கெலிட்டல் மசில். இந்த கார்டியாக் மசில் வந்து நம்ம அன்றைக்கே சொன்னவங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிசிட்டி, இருதயத்துக்கு வந்து ஸ்பான்டேனியஸ் ஆட்டோமேட்டிசிட்டின்னு ஒரு குணம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு கேரக்டர் இருக்குது. ஆட்டோமேட்டிசிட்டின்னா இதயம் வந்து யாரும் அது தானாக துடிக்கும். இதயத்தினுடைய துடிப்பு வந்து அந்த எஸ்ஏ நோட்லேருந்து வருதுன்னோம். அந்த துடிப்பினால் அந்த எஸ்ஏ நோட்டில் வர்ற இம்பல்ஸ் கரண்ட் இருக்கு இல்லையா, அது போய் இந்த இதய தசையை தூண்டிவிட்டால் அது இதய தசை சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அது வந்து அதனுடைய கன்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன். அப்போ அந்த தசைகள் வந்து அதன் மூலமாக தான் வந்து ரத்த ஓட்டம் நடக்குது. காற்றின் அந்த இதய தசைகள் சுருங்கி விரிவதனால தான் ரத்தம் உள்ளே வருது, காற்றுக்கு ரத்தம் வெளியில் போகுது. அப்போ இந்த தசைகளில் வந்து உங்களுக்கு இடர்பாடு வரலாம். அதுக்கு வந்து கார்டியோ மயோபதி. கார்டியோன்னா இருதயம், மயோன்னா தசை, பதின்னா வியாதி. சரி, இருதய தசை வியாதிகள் அது வந்து கார்டியோ மயோபதி. இதான் நான் முதல்ல சொன்னேன். அது வந்து தடிச்சு போயிடலாம். இந்த இருதயத்தில் இப்படி இருக்கிறது இவ்வளோ பெருசு தடிச்சு போயிடலாம். அதுக்கு ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோ மயோபதின்னு பேர். அதாவது பெருசாக போச்சு. ஹைப்பர்ட்ரோஃபின்னா பெருசாக போகிறது. இன்னொன்று வந்து இப்போ இந்த சேம்பர் இவ்வளோ பெருசான்னு இருக்கு இல்லையா, ஒரு வென்ட்ரிக்கிள் இவ்வளோ இருக்கும், அது அப்படியே உப்பிட்டு இவ்வளோ பெருசாக ஆகிடும், அது டைலேட் ஆகிடும். அதுக்கு டைலேட்டட் கார்டியோ மயோபதி அப்படின்னு பேருது. அது மாதிரி நிறைய கார்டியோ மயோபதி இருக்குது. அதனால்
இருதயத்தினுடைய தசைகளில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு மயோபதி, கார்டியோ மயோபதி அப்படின்னு பேருது. இன்னும் சொல்லப்போனால் இது எல்லா கார்டியோபதியுமே கார்டியோ மயோபதியினால் ஒரு இதுக்கு ஈடுபட்டதாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் அட்டாக் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஹார்ட் அட்டாக்கில் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் முதல்ல பார்த்தோம். இந்த கொரோனரி ஆர்ட்ரி அந்த இரத்த குழாய்களை வந்து போதிய அளவு ரத்தம் போகாததுனால இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கல. இங்கே உங்களுக்கு சந்தேகம் இல்லை, இருதயம் தானே உடம்பு எல்லாருக்கும் ரத்தம் கொடுக்குது, அதுக்கு அதை எடுத்துக்கலையா, அதுக்கு எப்படி ரத்த ஓட்டம் குறையும்னு கேட்கலாம். இந்த நிச்சயமாக இந்த சந்தேகம் ஜென்யூனாக எல்லாருக்கும் வரணும் இல்லையா? இருதயம் வந்து வரவர் 5 to 6 லிட்டர் ஆஃப் பிளட்டை உடம்பெல்லாம் அனுப்புது. ஆனால் அதுக்கு வியாதி வந்து அதுக்கு ரத்தம் போகல, அதனால் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறீங்களே, என்ன வினோதமாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேங்க் இருக்குது, ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்குது. ஸ்டேட் பேங்க்கில் போய்ட்டு ஒரு கேஷியராக இருக்கார். அந்த கேஷியருக்கு வந்து அவருக்கு வந்து 50,000 சம்பளம் வந்து. இப்போ அவர் ஒரு நாளைக்கு பேங்க்கில் வந்து 5 கோடி ரூபாவை ஹேண்டில் பண்ணுவார் இல்லையா? கேஷியர் வந்து சீஃப் கேஷியர்னு ஹெட் கேஷியர்னு வச்சுங்களேன். அந்த பேங்க்கில் அன்றைக்கி டிரான்சாக்ஷன் எல்லா மணியும் இவர் மூலமாக தான் இவர் கையெழுத்து பண்ணணும், இவரு சேஃப்லேருந்து எடுத்து கொடுக்கணும், சமயத்தில் டிஸ்பியூட் பண்ணணும். இவ்வளோ 5 கோடி ரூபாய் அவர் ஹேண்டில் பண்ணுவார். இப்போ இன்றைக்கி 28ஆம் தேதி, 1ஆம் தேதி தான் சம்பளம், 30ஆம் தேதி தான் சம்பளம். 28ஆம் தேதி அவர் சம்பளம் எவ்வளோ? 50,000. அவர் வாங்கின 1ஆம் தேதி வாங்கின சம்பளம் தீர்ந்து போச்சு. 28ஆம் தேதி அவர்கிட்ட பணமே கிடையாது இல்லையா? ஆனால் அன்னைக்கு அவர் வந்து 5 கோடி ரூபாய் ஆஃபீஸில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வீட்டுக்கு போனால் அவருக்கு இன்றைக்கி வீட்டில் சொல்கிறாங்க, இன்றைக்கி போயிட்டு ஒரு பாக்கெட்டு ஒரு நெஸ்காஃபி வாங்கிட்டு வாங்க. அது போனாக்கா 250 ரூபா ஒரு பாக்கெட் வாங்கணுன்னா 200 ரூபா அவர்கிட்ட கிடையாது. அப்போ அவர் கஷ்டப்படுறாரு. புரியுது அவங்களுக்கு? ஏன்னா இவர் வந்து அதே மாதிரி ஹார்ட் வந்து எவ்வளவுதான் ரத்தத்தை எல்லாம் ஹேண்டில் பண்ணாலும் அதுக்கு உள்ள ரத்தம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மொத்தமாக உள்ளதே ஒரு 75 to 80 ml. அந்த 80 ml ரத்தம் அது கிடைக்கலன்னு சொன்னாக்கா அது வந்து செயல்பாடை இழக்குது. அதுதான் கொரோனரி ஆர்ட் டிசீஸ் இல்லையா சொன்னேன். அப்போ ரத்தத்தின் அளவு அந்த கொரோனரி ஆர்ட்டியில் ரத்தம் போகலன்னா பாதிக்கப்படுறது இருதயத்துடைய மசில்ஸ், இருதயத்தில் தசைகள் தான். அதுதான் வந்து கார்டியோ மயோபதி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இப்போ அந்த ரத்தம் இல்லாததுனால அந்த இதய தசையினுடைய செயல்பாடுகள் குறைஞ்சி போகுது. படிப்படியாக குறைஞ்சி ஒரு இடத்துல நின்னே போயிடுது. ஏன்னா இருதயம் ஆக்சிஜனும் குளுக்கோஸ் இல்லைன்னா இதயமும் உயிர் வாழ முடியாதுல்ல. அப்போ இருதய தசைகள் மரணம் அடையுது. அதுதான் நம்ம கார்டியக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் டெத்துன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த கார்டியோ மயோபதி அப்படிங்கிறது அது வந்து எல்லா விதமான இடர்பாடுகளும் நமக்கு இப்போ கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து இது தவிர அடுத்தபடியாக வந்து இந்த பெரிகார்டியம்னு ஒன்று இருக்குங்க. இந்த இருதயத்தை சுற்றி ஒரு உறை இருக்குது. அந்த உரை வந்து இது ஹார்ட்டை வந்து பாதுகாக்கும் மற்ற பகுதிகளிலிருந்து. இந்த இருதயத்தில் இங்கே இருக்குது இல்லையா, அது மேலே ஒரு கவர் இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, வீடை சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த காம்பவுண்டு வீட்டு பார்த்து கிடையாது, ஆனால் காம்பவுண்டு வீட்டுக்கு அவசியம். அதேமாதிரி இந்த பெரிகார்டியம் வந்து இது வந்து உரையாக பாதுகாக்குது. அப்போ அதில் வியாதிகள் வரலாம், அதில் இன்ஃப்ளமேஷன் வரலாம், பெரிகார்டைட்டிஸ்னு பேர், அதில் கேன்சர் வரலாம் இல்லையா, அதில் இன்ஜுரி வரலாம், அதில் நீர் கட்டிக்கலாம், பெரிகார்டியல் எஃப்யூஷன் பேர். அதனால் பெரிகார்டியத்தில் நிறையா இடர்பாடுகள் வரலாம். இப்போ இதெல்லாம் வந்து இருதயத்திலே வரக்கூடிய நோய்கள். இப்போ வந்து அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்று சொன்னோம், இந்த பிளட் ப்ரெஷர் இதை நிறையா பார்த்துட்டோம். இந்த பிளட் ப்ரெஷருக்குடைய ஆரிஜினே வந்து ஹார்ட் தான் இல்லையா. சிஸ்டாலிக் ப்ரெஷர் இருதயத்தில் தான் உண்டாகுதுன்னு சொன்னோம். அப்போ இருதயத்தில் இடர்பாடுகள் ஏற்படும் போது இந்த பிளட் ப்ரெஷர் ஒன்று அதிகமாகும், இல்லை பிளட் ப்ரெஷர் குறையும். பிளட் ப்ரெஷர் அதிகமானாலும் ஆபத்து, பிளட் ப்ரெஷர் குறைஞ்சாலும் ஆபத்து. இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா என்னாகும்? நம்ம வந்து 130 இருக்கணும், 130 இருக்கணும்னு சொல்கிறோம். அது 170 160 எல்லாம் போனீங்கன்னா இந்த அழுத்தம் இங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. இந்த ப்ரெஷர் வந்து இரத்த குழாய்கள் வழியாக உடலில் எல்லா பகுதிகளுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுது. எல்லா இரத்த குழாயிலும் வந்து அந்த ரத்த அழுத்தம் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயினில் பாருங்கள், பிரெயினில் வந்து சின்ன குழாயெல்லாம் இருக்கும், இந்த மயிர்கால் அளவு தான் இருக்கும். அதில் இங்கே உள்ள இந்த அழுத்தம் அந்த 170 millimeters இங்கே போது அந்த குழாயில் தாங்க முடியாது, அந்த குழாய் பிச்சுக்கும். ஆனால் பிச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? ரத்த கசிவு ஏற்படும், மூளையில் ரத்த கசிவு ஏற்படும் இல்லையா. இந்த எது காரணத்தினால? இங்கே ரத்த குழாய் இங்கே ப்ரெஷர் அதிகமானதுனால அங்கே வந்து உங்களுக்கு ஹெமரேஜ் வருது. அது செரிப்ரல் ஹெமரேஜ்னு சொல்கிறோம். அது வந்து என்ன ஆகும்? கோமா போகும், ஹெமிப்ளீஜா வந்துடும், டெத்து கூட வந்துடும். இதே மாதிரியா இப்போ அது மாதிரி கிட்னியில் போச்சுன்னா கிட்னி செயல்பாடு இழந்து போயிடும். அதே மாதிரி இப்போ இந்த இரத்த குழாய் இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது உடல் எல்லா இரத்த குழாய்களும் பாதிக்கப்படும். ஏன்னா இந்த ப்ரெஷரை தாங்கணும் இல்லையா. நம்முடைய இரத்த குழாய்கள்லாம் ஒரு 80 millimeters அளவு தாங்கிறதுக்கு தான் அதனுடைய திறமை
அதனுடைய செயல்பாடு. அது டயஸ்டாலிக் ப்ரெஷர். அந்த டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து எப்படி போச்சு, 100 போச்சுன்னு வச்சுக்கோங்க, 100 110 போச்சுன்னா அதுக்கு தே கெனாட் வித்ஸ்டாண்ட் த ப்ரெஷர், அது வந்து தாங்க முடியாது. அப்போ அந்த இரத்த குழாய்கள் செயலிழந்து போகும். அப்படி இல்லைன்னா அதில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் அங்கே தங்கிவிடும். இந்த ப்ரெஷர்னால் தங்கும்போது இந்த இரத்த குழாயினுடைய செயல்பாடு மாறி அது ஸ்டிஃப் ஆகிடும். இரத்த குழாயில் வந்து நம்ம பலூன் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த இரத்த குழாய்கள் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். அது இல்லாமல் அதில் வந்து இந்த பொருள்கள்லாம் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் மற்ற இரத்த அணுக்கள்லாம் டெபாசிட் ஆகிட்டு அதில் வந்து ஒரு அடைப்பு ஏற்படும். அதுக்கு வந்து அத்திரோஸ்குலிரோசிஸ் அப்படின்னு பேர். இந்த அத்திரோஸ்குலிரோசிஸ் ஏற்படுறதுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் ஒரு காரணமாக இருக்கும். அதை வந்து இந்த ஹார்ட்டில் ஏற்படுற மாறுதல் காரணமாக இன்னும் சொன்னால் இன்னும் கூட ஞாபகப்படுத்தி பாருங்கள். பிளட் ப்ரெஷருக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதய துடிப்பும் பிளட் அந்த நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்டும் அப்புறம் ஸ்ட்ரோக் வால்யூம். ஒவ்வொரு துடிப்பிலும் எவ்வளவு ரத்தம் அழுப்பது 75 ml சொன்னோம். அது மாதிரி துடிப்பு வந்து 72 75 சொன்னோம். இந்த 75 நார்மலாக இருக்கும். இதில் எது அதிகமானாலும் ஏன்னா 2 பேர் இருக்கணும், அப்போ ப்ரெஷர் அதிகமாகிடும் இல்லையா. அதனால் ரத்த துடிப்பு அதிகமானாலும் ப்ரெஷர் அதிகமாகும். அல்லது இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் இல்லையா, ஒவ்வொரு ரத்த துடிப்பிலும் வெளியேற்றுகிற ரத்தத்தின் அளவு அதிகமானாலும் உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடும். இங்கே ப்ரெஷர் ஆகும்போது இந்த ப்ரெஷர் எல்லா உடம்பு முழுவதும் டிரான்ஸ்மிட் ஆகும். பிரெயினுக்கு போனால் பிரெயினில் ஹேமரேஜ் வரும். காலுக்கு போனீங்கன்னா அங்கே பெத்தக்களை பிச்சுக்கும். அங்கே எல்லாம் வந்து அதுக்கு ரப்சர்னு சொல்கிறது, ரப்சர் ஆஃப் தி. அதேமாதிரி பெரிய அயோட்டா இருக்கு இல்லையா, இந்த அயோட்டாவும் இந்த பெரிய இரத்த குழாய் அந்த இங்கேருந்து ஹார்ட்லேருந்து வர மிகப்பெரிய குழாய் அதுவும் பாதிக்கப்படலாம். இதனால் இந்த ப்ரெஷர்னால் இந்த இருதய வியாதியின் காரணமாக இந்த அயோட்டா பாதிக்கப்படும். அதே எப்படி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பல்மனரி எடிமான்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பல்மனரி எடிமா அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரத்தம் வந்து எங்கேருந்து வருது, உடம்புலேருந்து வந்து இருதயத்துக்கு வருது, அசுத்த ரத்தம். இந்த அசுத்த ரத்தம் இங்கேருந்து எங்கே போகுது, நுரையீரலுக்கு போகுது இல்லையா. நம்ம நேற்று பார்த்தோம், நுரையீரலில் வந்து அங்கேருந்து திரும்பி சுத்தப்படுத்தப்பட்டு இருதயத்துக்கு வருது. இப்போ இருதயத்தில் எந்த வியாதி இருந்தாலும், வால்வுலர் டிசீஸாக இருந்தாலும் சரி, இன்ஃபாக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதனுடைய பிராடிகார்டியாக இருந்தாலும் சரி, எந்த செயல்பாடு இழப்பு இருந்தாலும் இந்த நுரையீரலிருந்து இருதயக்கு வர ரத்தம் குறைஞ்சிரும். அப்போ என்னாகும், நுரையீரலில் போய் ரத்தம் கட்டிக்கும் இல்லையா. அதுக்கு தான் பல்முனரி எடிமான்னு பேர். இந்த பல்முனரி எடிமா அப்படிங்கிறது வந்து அது இன்னும் சொல்லப்போனால் இந்த எல்விஎஃப் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ். அந்த பல்முனரி எடிமா வந்தால் மூச்சு திணறல் வரும், மரணம் ஏற்படும். ஏன்னா இது வந்து பேக் ப்ரெஷர்னால் இங்கே ரத்தம் இருதயம் வந்து ரத்தத்தை வெளியில் அனுப்ப முடியாததுனால இங்கே வந்து நுரையீரலையும் ரத்தம் கட்டிக்கும். ஏன்னா நுரையீரல் இங்கேருந்து அனுப்ப முடியாது. அப்போ பல்மனரி எடிமா வரும். அது ஒரு சீரியஸ் கண்டிஷன். அதனால் இப்போ நம்ம இருதய வியாதிகள் இருதயத்தில் நம்ம எல்லாம் பார்த்தோம். அதனாலே ஸ்ட்ரக்சரலாக உள்ளது வியாதிகள், அதனுடைய பகுதிகளில் உள்ள வியாதிப்படலாம், அல்லது அதனுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் மாறுபடலாம். இதனால் இந்த வியாதிகள் எல்லாம் ஏற்படும். நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக எல்லா வியாதிகளை பற்றி நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு. இதுதான் வரணும்னு நம்ம வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து இருதயத்துடி இப்போ ஹார்ட் அட்டாக்னு வச்சுங்களேன். ஹார்ட் அட்டாக்கில் நம்ம இந்த கொரோனரி ஆர்டரியை பற்றியோ அது எப்படி வருதுன்னு விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் இன்றைக்கி சொன்னது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இருதய வியாதினா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வரலாம். அதாவது இருதய துடிப்பில் மாற்றங்கள், அரித்மியா, ரிதம் இல்லாமல் போகலாம். அப்புறம் இருதய வால்வு இருக்குல்ல, கதவுகள், அதில் வரலாம். அப்புறம் கார்டியோ மயோபதி, இருதய தசைகளில் வந்து வியாதி வரலாம். அப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். அப்புறம் வந்து கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது பரம்பரையாக பிறப்பிலே இருக்கக்கூடிய இருதய வியாதிகள் இருக்கலாம். அப்புறம் பெரிகார்டியல், அந்த இருதய உரையிலே நோய்கள் வரலாம். அப்புறம் கடைசியாக இருதய ஈடுபாடு காரணமாக இருதய நோய்களின் காரணமாக இரத்த கொதிப்பிலே, இரத்த அழுத்தத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டு இரத்த கொதிப்பு அதிகமாகலாம், இரத்த கொதிப்பு குறையலாம். அது இல்லாமல் இருதய நோய் காரணமாக நுரையீரலையே ரத்தமும் நீரும் கட்டி கொண்டு நுரையீரலை வந்து பல்மனரி எடிமாங்கிற ஒரு வீக்கம் வரலாம். அதன் காரணமாக மரணம் வரலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் அவுட்லைன் தாங்க நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு. நம்ம வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு வியாதியாக நம்ம பார்க்கலாம். I think this topic has been useful to you because so many people always have so many doubts regarding the cardiac diseases. For example, one of my friend asked me, what is heart attack and what is heart failure? So what's the difference in heart attack and heart failure? Heart attack and heart failure is totally different, but they are related. See, when you have heart attack, you may go for heart failure also.
It's a different entity, that's a different entity. But if you have a heart attack, even after you recover from a heart attack, you may go in for heart failure. So that's different than this. So I think I have given a brief account of all the diseases that will inflict your heart. In the coming discussions, I will take up what are all important. We will discuss elaborately all the conditions. So with this, I conclude. Thank you very much. We will meet again in the next discussion. Thank you. Take care. Bye. Jagannathan.